ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இது ஒரு ஷெட்டாக இருந்த போர்ஷன் தான் இந்த இந்த பில்டிங். நம்ம அதில் ஜஸ்ட் இந்த இன்டர்லாக் வால் பிரிக் வச்சு ஒரு வால் செப்ரேட் பண்ணி 2 போர்ஷனாக பிரிச்சுருக்கோம். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சனாக வந்து பிரித்து பண்ணியிருக்கோம். அவுட்டர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்லாக் வாலில் தான் கட்டியிருக்கேன். ஆனால் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் பிளாஸ்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமையும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேட்டனாக நம்ம இதை பண்ணாமல் விட்டுருக்கோம். இதெல்லாம் இப்போ இந்த பேக்கிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த போர்ஷன் வந்து ஒரு கிச்சன் போர்ஷன். இது 6x10. இந்த போர்ஷன் 6, இது 10. ஜஸ்ட் ஒரே ஒரு விண்டோ மட்டும் நம்ம வச்சுருக்கோம். அதேமாதிரி இந்த ஹாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கேயும் சென்டர் பண்ணி ஒரு விண்டோ 4 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். இந்த போர்ஷன் நம்ம இப்போ பாயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்து போர்ஷனில். அதை நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வேணால் பாருங்கள். இப்போ இந்த போர்ஷனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜஸ் வந்து வரும். கண்டிப்பாக அன்லோடிங்கில் வரும், லோடிங்கில் ஏதாவது இந்த மாதிரி பெரிய டேமேஜஸ் வரக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியாமல் அரெஸ்ட் பண்ணி விட்டுறலாம், சரிங்களா? இப்போ அதை எப்படி அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். இவர் வந்து நம்ம சீனியர் கம்பெனியில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி உங்களுக்கு வந்து அதை கேப்பை ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பிரத்யேகமாக காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து ஹவுஸ் ஓனருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டவுட், எப்படி இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஃபில்லிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும். இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. நாளைக்கு முடிஞ்சால், இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கான வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து பேக்கிங் பண்ணிடுவாங்க. பேக்கிங் பண்ணி அந்த கல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எவ்வளோ நீட்டாக வந்ததோ அதை விட ஒரு மடங்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்ருக்கீங்க. இந்த க்ரூஸ், இந்த 2 கல்லுக்கு இடையில், இந்த இடையில் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் நம்ம. அப்போ இந்த தண்ணி இந்த பக்கம் விட்டாலும் அந்த பக்கம் போகாது, மற்ற போர்ஷன் மாதிரி. இப்போ மேலே எல்லாம் பிளாஸ்டிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இந்த வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த பாயிண்ட்ஸு குரூலாம் பேக்கிங் வந்து இந்த கல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய போர்ஷனை நீட்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ இது வழியாக தண்ணி ஊடுருவாது, அதே டைமில் பூச்சியோ எதுவும் உள்ளே போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, சரிங்களா? இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இதாகுதுன்னு. பாருங்கள், தண்ணி உள்ளே ஊடுருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பாருங்கள், உள்ளே போகாது. இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரி விடும்போது இந்த பக்கம் போர்ஷன் நாங்கள் பிளாஸ்டிங் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து வேறு கிச்சன் போர்ஷன்னால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், உடனே காஞ்சிரும். உடனே காயறத நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து இந்த டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க. இன்னும் நிறைய வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் இப்போது சப்போஸ் எலக்ட்ரிக்கல் காடி வருது அப்படின்னா பைப் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த பைப்பு வந்து வடுவே, அதுக்கு எடுத்த காடி உடைய வடுவே தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஷிப்பிங் ஆனது, அதாவது பார்த்திங்கன்னா டேமேஜஸ் இந்த சில இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டிங்கு, லோடிங் அன்லோடிங்கில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே தெரியாத அளவுக்கு
நாங்கள் இந்த வீடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் ஆக்சுவலி இது வந்து ஒரு கோழி பண்ணையாக இருந்தது. இதை வந்து வீடாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன பெட்ரூம், இது ஹால், அந்த போர்ஷன் வந்து கிச்சனாகவும் பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த தம்பி நிற்கிற போர்ஷனில் இது வந்து ஒரு கிச்சன், நம்ம வீடியோ எடுத்த போர்ஷன் வந்து ஹாலு, இது வந்து ஒரு பெட்ரூம், அது மாதிரி பண்ணியிருக்கோம். அது முழுக்க இன்டர்லாக்கில் தான் பண்ணியிருக்கோம் ஃபுல் வீடுமே. பார்க்கலாம், இங்கே பாயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணாத போர்ஷன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணலை. பண்ண போர்ஷனுக்கும் பண்ணாத போர்ஷனுக்கான டிஃப்ரென்ஷன், அதாவது அதுக்குண்டான வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ரேர் தான். இந்த மாதிரி ஒரு சில கல்லில் இந்த மாதிரி சின்ன போர்ஷன்ஸ் பாருங்கள். இந்த கல் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக 4 சைடும் ஃபினிஷிங்காக இருக்குது இந்த கல். பட் இது பார்த்திங்கன்னா சின்ன டேமேஜ் இருக்கும். இது நல்ல ஃபினிஷிங் மாதிரி. ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு 100 கல்லுக்கு 150 கல் 200 கல்லுக்கு ஒரு சின்ன கல் வந்து டேமேஜஸ் வரும். அதை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் சைட்டில். இப்போ அவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்கய்யா. முடிச்சிட்டா நம்ம அந்த சைட்டுக்கு போயிடலாம். இந்த கதிர்நாயக் மலை சைட் இருக்குல்ல, அங்கே போகணும். இவனுக்கு கற்றுக்கிட்டானுங்களா? கஷ்டம்தாங்கிறீங்களா? அப்படியே ட்ரைனிங் கொடுத்துருங்க.